காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தையின் தலைப்பு வாழ்வுக்கு அடையாளமாகும் வெளிச்சம். பரிசுத்த திருமறையின் ஆதார வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். The Gospel according to Saint Luke, chapter 2, verse 12. And this will be the sign to you, you will find a babe wrapped in swaddling clothes, lying in a manger. இன்றைய திருமறையின் தியான பகுதி லூக்கா 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரையிலும் படிக்க கேளுங்கள். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்த குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தனமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதயா நாட்டில் உள்ள பெத்லெஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த ஷாமே பரமசனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாழ்வுக்கு அடையாளமாகும் வெளிச்சம். திகைத்து நின்ற மேய்ப்பர்கள்
வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதரானவன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த மேய்ப்பர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆனால் தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், do not be afraid, for behold I will bring you good tidings of great joy which will be to all people. என்ன கொண்டு வந்திருக்கிறார்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் தாமே தன்னுடைய குமாரனை, அவரே இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்கிற நற்செய்தி தான் அந்த மேய்ப்பர்களுக்கு, அன்று திகைத்து நின்று போய் நின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது நமது வாழ்வின் மீட்பின் அடையாளமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் மிகவும் சிறப்பானது. ஆண்டவர் மானிடது வாழ்வில் பல அடையாளங்களின் மூலமாக தமது இருப்பு நிலையினை உணர்த்துகிறார். வானவில் ஆண்டவரின் உடன்படிக்கையின் அடையாளமாய் இருப்பது போல துணிகளில் சுற்றப்பட்டு முன்னணையில் கிடத்தப்பட்ட கிறிஸ்துவாகிய குழந்தை மனுக்குலத்தில் மீட்பிற்காக தன்னை இழக்கும் அடையாளமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, முன்னணையும் குழந்தையும் கடவுளின் மீட்பின் திட்டத்தில் முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது. ஏரோதுவின் அரண்மனை அனைவருக்கும் உரியதல்ல என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் ஆவின் குடிலில் அமைந்துள்ள முன்னணை திறந்த வெளியில் அனைவரும் எளிதாக வரும் நிலையில் அமைந்திருந்தது. துணியில் சுற்றப்பட்டிருந்த குழந்தை அடையாளமாம் சாவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்துகிறது. சாதாரணமாக சடலங்களை துணிகளில் சுற்றும் பழக்கம் யூத மக்களிடையே இருந்தது. இயேசுவாகிய குழந்தையும் மானிடரது மீட்புக்காக சாவுக்கு நியமிக்கப்பட்டது எனும் நிலையிலே கிழிந்த துணிகளில் சுற்றப்பட்டிருந்தது. அதோடு கிழிந்த துணி ஏழ்மை அல்லது எளிமையின் அடையாளம். இயேசு கிறிஸ்து ஏழைகளுக்கும் எளியவருக்கும் உரியவர் என்பதை இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 52ஆம் அதிகாரத்திலே வசனம் 10 சொல்லுகிறது, பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று. கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் மீட்படைகின்றோம் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் தம்முடைய மக்களை மீட்டெடுக்கும்படி அநேகரை பயன்படுத்துகிறார். எடுத்துக்காட்டாக ஆண்டவர் கிதியோனை இஸ்ரவேலை மீட்டெடுக்கும்படியாக அனுப்புகிறார். அவர் போரிட்டு மீட்டெடுக்கின்றார். ஆண்டவர் மட்டுமே இறை மீட்பை வழங்க இயலும். அதற்காக அவர் பயன்படுத்தும் கருவிகளே இறைவனுடைய ஜனங்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதே அர்த்தம். அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். கடவுள் மனிதன் மீது கொண்டுள்ள இரக்கம் என்பது வெறும் பொருள் மதிப்புடையது இல்லை அருமையானவர்களே, அதை விட மேலானது. அது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கும் பெரிய ஒரு உறவாகும். இத்தகைய பண்பை கிறிஸ்துவும் வெளிப்படுத்துகின்றார். எனவே நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இன்று அநேகர் மீட்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பாவத்திலிருந்து மட்டுமல்ல, சமூகம் சார்ந்த உரிமைகளை மீட்டெடுக்கவும் பாடுபடுகின்றார்கள். அது மதம், மொழி, ஜாதி சார்ந்த உரிமையாகவும் உள்ளது. எனவே ஆண்டவர் தம்முடைய குமாரன் மூலமாக நம்மை மீட்டெடுத்து நமக்கு மீட்பு வழங்கினாரே, அதே போல நாம் பிறருக்கு வெளிச்சமாக இருந்து அவர்களையும் மீட்டெடுக்கும் கருவிகளாக ஆண்டவரின் மீட்பை உலகத்திற்கு சொல்லுவோம். தூய அகஸ்டின் அவர்கள் கூறுகையில், கடவுள் மனிதனை ஏற்றுக்கொண்டது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதற்காக அல்ல, நாம் என்னவாக போகிறோம் என்பதற்காகவே. அன்புள்ள தேவனுடைய ஜனங்களே, நாம் கடவுளின் மீட்பின் மக்களாய் வாழ்ந்து வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் போது இறை ஆளுகை வெளிப்பட்ட தாவீதின் ஊரில் குழந்தை பிறந்திருப்பது தாவீதை போன்ற ஆளுகையினை எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு ஈசாயின் அடிமரம் துளிர்க்கும் எனும் இறைவாக்கின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இவ்வடையாளமான குழந்தை உலகின் அடிமைத்தனங்களை உடைத்து அனைவருக்கும் பொதுவான அமைதியின் ஆளுகையினை தருகின்ற அமைதியின் அடையாளம். ஊருக்கு வெளியே வயல்வெளிகளில் தங்கி மனிதர்களை காத்து வரும் அருவருப்பான மேய்ப்பர்களுக்கு இவ்வடையாளம் மிகுந்த சந்தோஷத்தினை தந்தது. அதோடு எளியவர்களான மேய்ப்பரும் முன்னணை குழந்தையினை எளிதாக வந்து தரிசிக்கும் நிலையில் இருந்தது என்பதே இந்த பகுதி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து, உலகத்தை மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தரிசனமான அந்த தேவதூதன் அழகாக சொல்லுகிறார்,
மேய்ப்பர்களுக்கு அந்த காட்சியை கொடுக்கிறார். மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை காத்துக்கொண்டவர்கள் அல்ல, ஊர்களின் எல்லைகளில் தங்கியிருந்து அந்த ஊரையும் அந்த ஜனங்களையும் அவர்கள் பத்திரமாக காத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துச்சமாக அற்பமாக எண்ணப்பட்ட அந்த ஆட்டிடையர்கள், மேய்ப்பர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் யாரையும் துச்சமாக அற்பமாக எண்ணக்கூடாது என்பதே இதன் மூலமாக நாம் கண்டு கொள்ளக்கூடிய உண்மை. ஒருவேளை உங்களை கூட ஒரு மேய்ப்பர்களை போல துச்சமாக ஜனங்களோ குடும்பங்களோ சபைகளோ வைத்திருந்தால் உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார், உங்களுக்கு தான் தன்னுடைய அன்பு காட்சியை காட்ட விரும்புகிறார் என்பதே, அந்த மிகுந்த சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார் என்பதே இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அருமையானவர்களே, நல்ல செய்தி, நற்செய்தி என்னவென்றால், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னவென்றால், லூக்கா 2:11 குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதே அந்த நற்செய்தி. அருமையானவர்களே, for there is born to you this day in the city of David a savior who is Christ the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக வந்தவர், ஒரு இரட்சகராக நமக்கு வந்தவர். அவரிடம் நம்மை சமர்ப்பிப்போமா? கிறிஸ்து பிறப்பு அனைத்து தரப்பு மக்களது வாழ்வின் மீட்புக்கும் அமைதி நின்ற நிறை வாழ்விற்கும் அடையாளமாயிருக்கிறது. கிறிஸ்துவாகிய குழந்தை நம் அகங்களில் பிறந்து நமது வாழ்வு அமைதி நிறைந்ததாகவும் அமைதியின் நற்செய்தியினை உலகிற்கு அறிவிக்கும் அடையாளமாக மாறிட இந்த காலை வேளையிலே நம்மை அவரிடத்தில் ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உலகின் அனைத்து மக்களும் ஆண்டவரின் மீட்பினை கண்டிட எம்மை மாதிரியாக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலை வேளையிலே வேண்டுகிறோம். மீட்பின் அடையாளமாய் பிறந்த அன்பு ஆண்டவரே, உமது பிறப்பு எங்களது வாழ்வின் அமைதிக்கும் மகிழ்வுக்கும் ஆதாரமாக அமைந்திட ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்று மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தியை எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு ஆண்டவரை மிகுந்த சமாதானம் அடைகிறோம். நாங்களும் சொல்லுகிறோம், உன்னதத்தில் இருக்கிற தேவருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இந்த காலைகளிலே இந்த நல்ல வாழ்வுக்கு எங்களுக்கு அடிகோலாக இருந்த, எங்களுக்கு அடையாளமாக இருந்த அந்த மீட்பர் இயேசுவை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அந்த மீட்பின் செய்தி கிடைக்கப்பெற்று ஆசீர்வாதமான பண்டிகையாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.